பாகுபலி திரைப்படத்தில் பெண்ணின் கையை தொட்டுவதற்காக வெறும் சாதாரண திரைப்படத்தில் தலையை வெட்டினான் திரை. ஒரு மனிதன் தலையில் எம்மின பெண்களை தொட்டதற்காக வெட்டி வீழ்த்தினான் என்ற வீர வரலாறு. திரையில் எப்படி பாகுபலி படத்தில் பெண்ணை தொட்டவுடன் அவனுடைய கழுத்தை அறுத்தார்களோ அதை போல எங்குல பெண்களை தொட்டால் நாங்க கழுத்தை அறுப்போம் அப்படின்னு தரையில நின்று பேசுறான் இந்த பொறுக்கி. இந்த பொறுக்கி தான் என்ன பண்ணிருக்கிறான், 12 வயது சிறுமியை பாலியல் வல்லுறவுக்காக ஆளாக்கி இருக்கிறான். 13 பேரை டார்ச்சர் பண்ணிருக்கிறான். அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவனுடைய டார்ச்சர்ல இவன் வீடியோ எடுத்து மிரட்டுறதெல்லாம் அவங்க தான் வீட்லயே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே அதே மாதிரி ஒரு 12 வயசு குழந்தைக்கு செக்ஸ் டார்ச்சர் பாலியல் தொல்லை பக்கரத்தோட நடந்துக்கிறானா இந்த நாயை தூக்கில போடணுமா? அப்படி டார்ச்சர் பண்ணி அவங்கள இது பண்ணிருக்கிறானே. இவனே சொல்றான் பாகுபலி படத்துல வர்ற மாதிரி தலையை வெட்டணும்னு. இப்போ உன்னை எண்ணத்துல தருமபுரி கிருஷ்ணகிரியில பல ஸ்கூல்ல இவன் ட்ரெயினரா போய் இதே மாதிரி கேம்ப் நடத்தி இருக்கிறான். அந்த எத்தனை கேம்ப்ல எத்தனை சிறுமிகள் பாலியல் வல்லுறவு. சீமான்ட்ட கேட்டா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான். கல்கட்டாரில் டாக்டருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போராட்டம் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். நீ அங்கெல்லாம் மயிரை பிடுங்க வேண்டாம்டா. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சிவராமன் என்பவர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கார். இதோட பின்னணி என்ன? அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு பாலியல் பயிற்சி பாசறை அப்படின்னு ஒரு பாசறை வச்சிருக்கானுங்க. அந்த பாசறை ரகசியமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த பாசறையில் சிறுமிகள் முதல் வயதான கிழவிகள் வரை அவர்களுக்கு எப்படி பாலியல் தொல்லை கொடுப்பது அப்படின்றத ஒரு பயிற்சி பாடகமாகவே ஒரு அயோக்கியர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எடுப்பவர்களில் மிக முக்கியமானவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அதை வெளிப்படையாக மேடைகளில் நாசுக்காக பேசுவது, ரகசிய கூட்டங்களில் இதை எப்படி செய்யறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது, இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வாடிக்கையாக வழக்கமாக மாறி இருக்கிறது. இந்த என்டிகே சிவராமன், நாம் தமிழர் கட்சியின் சிவராமன் யாருன்னா கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக இருக்கக்கூடியவன். அதாவது அந்த மாவட்ட இளைஞர் அணியினுடைய செயலாளராக இருக்கக்கூடியவன். இவன் தன்னை ஒரு என்சிசி பயிற்சியாளர், ட்ரெயினர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸ்கூல்ல மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேசிய மாணவர் படை அப்படின்ற என்சிசி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும், என்எஸ்எஸ் மாதிரியே. அந்த அமைப்பிற்கு மாணவர்கள் சேருவாங்க, அதில் பயிற்சி கொடுப்பாங்க. அப்படி இந்த என்சிசி ட்ரெயினர் அப்படின்ற பேர்ல சுத்திக்கிட்டு இருந்தவன் தான் இந்த சிவராமன். இந்த நாய்க்கு 30 வயசாகுது. இவனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. இந்த நாய் இருக்கான்ல, இவன் முதல்ல என்சிசி ட்ரெயினர் அப்படின்னு தேசிய அளவில் இருக்கிற என்சிசியால் அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணகிரி கந்திக்குப்பம் அப்படின்ற பகுதியில ஒரு பள்ளி இருக்குது, தனியார் பள்ளி. அங்க படிக்கிற மாணவ மாணவிகளுக்காக அந்த பள்ளியினுடைய பெயரை நம்ம சொல்லலை, ஏன்னா ஆதாரத்தோட எடுத்தாச்சு. அந்த பள்ளியில் பயிலுகின்ற ஒரு 17 மாணவிகளுக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை ட்ரைனிங் கொடுக்குறாங்க, என்சிசி ட்ரைனிங் அப்படின்னு வீட்டில் சொல்லிடுறாங்க. அந்த 17 பேரும் இந்த 4 நாட்களும் அந்த பள்ளியில தான் தங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த போலி என்சிசி ட்ரெயினர், இந்த ஆள் தான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த 17 மாணவிகளில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்கிறான் இந்த கிரிமினல். அதுல இந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு 12 வயது சிறுமி, அந்த சிறுமியை எழுப்பி கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்றான், அடிக்கிறான், மிரட்டுறான், துன்புறுத்தல் செய்து அந்த குழந்தைய ரேப் பண்றான். இது எவ்வளவு பெரிய வக்கரம், இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு பாருங்க. இவனுக்கு மாவு கட்டு போட்டிருக்கிறாங்க போலீஸார். இவனுக்கு மாவு கட்டு போடக்கூடாது, வேற இடத்துல இவனுக்கு கட்டு போட்டிருக்கணும். அவ்வளவு பெரிய அயோக்கிய நாய் இந்த நாய். கூட்டு போய் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி இருக்கிறான். இது இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டுமல்ல, மீதமுள்ள 12 பேருக்கும் இதை செஞ்சிருக்கிறான். அப்படின்னா இந்த 4 நாளும் அவன் என்சிசி ட்ரைனிங்ன்ற பேர்ல எந்த அளவுக்கு இந்த பச்சை குழந்தைகளை, இந்த சிறுமிகளை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருப்பான்னு பாருங்க. இதுல என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போயிட்டு, அதுவும் குறிப்பாக இந்த 8ஆம் வகுப்பு படிக்கின்ற 12 வயது சிறுமி, அந்த குழந்தை போய் பள்ளியினுடைய பிரின்சிபல் சதீஷ்குமார்கிட்ட சொல்லுது, சதீஷ்குமார் வேணாம், வெளியே சொல்லாத, சொன்னா நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேரு அப்படின்றான். அடுத்து சாம்சன் பள்ளியினுடைய தாளாளர்,
அவங்ககிட்ட போய் இதை சொல்றாங்க. அவனும் பேர் கெட்டு போயிடும், வெளியே சொல்ல வேணான்றான். அடுத்து ஜெனிஃபர்னு சோசியல் சயின்ஸ் டீச்சர், சக்திவேல்னு ஒரு ஆசிரியர், சிந்துன்னு ஒரு டீச்சர், சத்யான்னு ஒரு டீச்சர், சுப்பிரமணின்ற ஒரு வாத்தியார், கிட்டத்தட்ட 9 பேர்கிட்ட இந்த விஷயத்த அந்த பொண்ணு சொல்லி புலம்பி இருக்கிறாங்க, அந்த சிறுமி. ஆனா யாருமே நம்மளோட ஸ்கூல் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு இந்த பிரச்சனையவே வெளியே சொல்லல. அதனால இந்த என்சிசி ட்ரெயினர் வந்து வெளியே சுதந்திரமா உலாவிட்டு இருந்தா இந்த அயோக்கிய பையன். இந்த அயோக்கிய பையன் இந்த பள்ளியில மட்டும் கிடையாது, அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி முழுக்க அங்க இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் நான் தான் என்சிசி ட்ரெயினர் அப்படின்ற பேர்ல ஒவ்வொரு பள்ளியிலும் இந்த என்சிசி கேம்புகளை நடத்தி இருக்கிறான். அங்க எத்தனை மாணவிகளுக்கு இது போன்ற பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி சின்ன பின்னமாயிருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப இதை அடுத்து இந்த சம்பவத்தை யாருமே தட்டி கேட்கல. இந்த குழந்தை போய் வீட்டுல சொல்லுது. அப்பதான் கூட்டிட்டு போய் ரொம்ப டயர்டா இருக்குது, உடம்புல வலியா இருக்குது அப்படின்னு டாக்டரை பாக்குறப்ப மிக கொடூரமாக அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. அதன் அடிப்படையில் போய் பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க அந்த பெற்றோர். அந்த புகாரின் அடிப்படையில் அவங்க புகார் கொடுத்த உடனே இந்த புறம்போக்கு பொறுக்கி தலைமறைவாயிடுறான். இவனோட சுதாகர் அப்படின்ற இன்னொருத்தனும் வந்து தலைமறைவாயிடுறான். போலீஸ் ஒரு 4 தனிப்படைகளை அமைத்து அவனை தேடி பிடிக்கிறாங்க. இவன் எவ்வளவு பெரிய கொடூரன்னு யோசிச்சு பாருங்க. வீடியோ எடுத்து, அதுவும் ஒரு 12 வயசு பிள்ளைக்கு வீடியோ எடுத்து மிரட்டுறான்னா இவன் எந்த அளவுக்கு வக்கரம் பிடிச்சவனா இருப்பான், எந்த அளவுக்கு ஆபாசம் நிறைந்தவனா இருப்பான். இத்தனைக்கு கல்யாணம் ஆகி அவனுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்குது. தான் வீட்லயே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியே அதே மாதிரி ஒரு 12 வயசு குழந்தைக்கு செக்ஸ் டார்ச்சர், பாலியல் தொல்லை, வக்கரத்தோட நடந்துக்கிறானா இந்த நாயை தூக்குல போடணுமா இல்லையா? 1-2 குழந்தைங்க கிடையாது, 13 குழந்தைங்களுக்கு இந்த டார்ச்சரை இவன் பண்ணிருக்கிறான். வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறான். அதுலயும் ஒரு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறான் இந்த அயோக்கிய. அவனை கைது செஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சியில இருந்து அவனை நீக்கிட்டு அவருக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீமானும் அதை இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லிருக்கிறாரு. சிவராமன் வந்து தவறு செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே, அது என்ன பிரச்சனை? அதாவது கண் துடைப்புக்காக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து இந்த சிவராமன்ற பாலியல் பொறுக்கி, ஆபாச பொறுக்கி இன்னைக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கிறான். ஆனா உண்மையில் என்னன்னா, சிவராமனுக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்காங்க இல்லையா போலீஸ், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் பார்த்துருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை போய் சந்திச்சிருக்கிறாங்க. கவலைப்படாதமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சந்திச்சிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வன்கொடுமை வல்லுறவுக்கு ஆளாக்கிய ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக அந்த மாவட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் போய் நின்றுக்கிறாங்க. அதாவது ஒரு கட்சி தலைவனே ஒரு பாலியல் பொறுக்கியா இருக்கான். நான் வந்து 8 முறை கருக்கலைப்பு செஞ்சுட்டு ஒரு நடிகையினுடைய வாழ்க்கையே சீரழிச்சு இன்னைக்கு நடுத்தருவில் நிறுத்திட்டு, அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் சீமான்ட்டையும் ரொமான்ஸ் இருக்குடி அப்படின்னு பெண் ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு அதிகமாயிட்டாங்க, கேர்ள்ஸ் என்ன அதிகமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு மேடையில் வெட்கமே இல்லாத பேசுகின்ற ஒரு அயோக்கியனுடைய தொண்டன் எப்படி இருப்பான்? அவனை மாதிரி தானே இருப்பான். இவனுக்கு மட்டுமா அட்வைஸ் பண்ணிருக்கிறான்? இடுமாவனம் கார்த்தி அவன் ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி கருவை கலைத்து அந்த பெண்ணை கழட்டி விடுவதற்கான வேலையை, அந்த திட்டத்தை போட்டு கொடுக்கறதே இந்த அயோக்கிய சீமான். அப்படி திட்டம் தீட்டி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் மேடையில ஏறி சீமான் பேசுறான். அஸ் எ எல்டரா நான் சொல்றேன், ஒரு மூத்தவனா நான் சொல்றேன், நீ டோன்ட் வரி, பி ஹாப்பி, நீ கவலைப்படாத, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான்னா இவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவனா இருப்பான். இவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், இவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குது, இவனுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அபியூஸ் நடந்தா இந்த அயோக்கியம் இப்படிதான் இருப்பானா? டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னு தான் பேசுவானான்னு கேட்கிறேன். இது மட்டும் இல்ல, இந்த சிவராமன் இருக்கான்ல, இவனுடைய வீடியோக்கள் எல்லாம் யூடியூப்ல இருக்குது. நாம் தமிழர் கட்சி மேடைகளில் இவன் ஆவேசமாக பேசுவதும் சீமானோடு கொஞ்சி குழாவி அவரோடு எடுத்த புகைப்படங்களும் இன்றைக்கும் இணையதளங்கள்ல இருக்குது. அவன் ஒரு மேடையில பேசுறான் கிருஷ்ணகிரியில ஒரு போராட்டத்துல. அதாவது தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, தலைவன் ஒரு பாலியல் பொறுக்கினா தொண்டன் எவ்வளவு பெரிய பொறுக்கியா இருப்பான் அப்படின்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிகள் எப்படி ஒரு பாலியல் பொறுக்கிகளாக மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு. இவன் என்ன பண்றான்னா, ஒரு ஆர்ப்பாட்டத்துல பேசுறான், எங்கள் பெண்களை கை வைத்தால் நாங்க அவங்கள விட மாட்டோம், தூக்குவோன்றான். அடுத்து இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றான், திரையில் எப்படி பாகுபலி படத்தில் பெண்ணை தொட்டவுடன் அவனுடைய கழுத்தை அறுத்தார்களோ அதை போல எங்குல பெண்களை தொட்டால் நாங்க கழுத்தை அறுப்போம் அப்படின்னு தரையில நின்று பேசுறான் இந்த பொறுக்கி. அதுக்கு அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் எல்லாம் கைதட்டுறாங்க. இந்த பொறுக்கி தான் என்ன பண்ணிருக்கிறான், 12 வயது சிறுமியை
பாலியல் வல்லுறவுக்காக ஆளாக்கி இருக்கிறான். 13 பேரை டார்ச்சர் பண்ணிருக்கிறான். டெய்லியும் அவங்க அங்க தங்கி இருக்கிறதே 4 நாள் ஆடிட்டோரியத்துல தங்கி இருக்கிறாங்க. டெய்லியும் போய் ஒவ்வொரு குழந்தையா பிடிச்சு அவனோட ரூமுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி நள்ளிரவுல மிரட்டுறது, உருட்டுறது. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவனுடைய டார்ச்சர்ல இவன் வீடியோ எடுத்து மிரட்டுறதெல்லாம் அவங்க வந்து பயந்துருக்கிறாங்க. அப்படி டார்ச்சர் பண்ணி அவங்கள இது பண்ணிருக்கிறானே. இவனே சொல்றான், பாகுபலி படத்துல வர்ற மாதிரி தலையை வெட்டணும்னு. இப்போ உன்னை எண்ணத்துல வெட்டலாம். சீமான்ட்ட கேட்டா இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றான். கல்கட்டாரில் வந்து டாக்டருக்கு வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு போராட்டம் 23ஆம் தேதி அறிவிச்சிருக்கான். நீ அங்கெல்லாம் மயிரை பிடுங்க வேண்டாம்டா, நீ கிருஷ்ணகிரி பிரச்சனைக்கு பேசு. தருமபுரி கிருஷ்ணகிரியில பல ஸ்கூல்ல இவன் ட்ரெயினரா போய் இதே மாதிரி கேம்ப் நடத்தி இருக்கிறான். அந்த எத்தனை கேம்ப்ல எத்தனை சிறுமிகள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றத அடுத்தடுத்து வெளியே வர போகிறது. இன்னும் அங்க இருக்கின்ற பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறப்ப இது இதோட முடிய போறது இல்ல, இது மிகப்பெரிய அளவில் அடுத்தடுத்து இது வெடிக்க போகிறது. ஏன்னா பலரும் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ரேப் பண்ணியிருக்காங்க. அதை போய் ஸ்கூல்ல சொல்லியிருக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூலோட அந்த கரஸ்பாண்டன்ட்ட, பிரின்சிபல்கிட்ட இவங்கெல்லாம் கேட்கலன்றதுனால ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட்ட, சோசியல் சயின்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், தமிழ் டீச்சர்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அந்த பொண்ணு அழுது இருக்குது, சொல்லி இருக்குது. யாருமே கேட்கலன்னா யோசிச்சு பாருங்க. பிரைவேட் ஸ்கூல்ஸ் எந்த அளவிற்கு மாணவிகளுக்கு, மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தா நடந்துக்கிறானுங்க. இவன் ஸ்ரீமதி மர்மமான முறையில் இறந்த அந்த சக்தி பள்ளி விவகாரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். தனியார் துறை, குறிப்பாக தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பற்றவை, அவை ஆபத்தானவை. அரசு பள்ளிக்கு போங்க, அங்கதான் பாதுகாப்பு இருக்கும், முறையா சொல்லி கொடுப்பாங்க. ஒரு தவறு நடந்தாலும் உடனடியாக தண்டனை இருக்கும். இங்க பாருங்க, ஒரு பிரைவேட் ஸ்கூலோட பேரையே சொல்ல மாட்டானுங்க எந்த ஊடகத்திலையும். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப இந்த விவகாரத்தை விட்டுருங்க, மற்ற இடத்துல இன்னும் அந்த சக்தி பள்ளி பெயரையே யூடியூப் ஊடகங்கள் போய் சொல்லி தானே வெளியே தெரிஞ்சுது. அது வரைக்கும் என்ன, ஒரு தனியார் பள்ளி, கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி, இப்படியே தான் பேசிட்டு இருப்பானுங்க. தனியார் பள்ளியின் முதல்வர், தனியார் பள்ளியின் தாளாளர் அப்படின்னு இப்படியே தான் பேசிட்டு இருப்பானுங்க. இந்த வழக்கில் மற்ற மாணவிகள் பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பெயரை மறைக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி இந்த தனியார் பள்ளிகளை இந்த ஊடகங்கள் காப்பாற்றுகிறது அப்படின்றத பெற்றோர்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த பொறுக்கி பைய, இந்த ஆபாச பொறுக்கி, இந்த கிரிமினல் நேற்று கைது செய்யப்பட்டு அவனுக்கு வந்து மாவு கட்டு போட்டிருக்காங்க போலீஸ். ஊடகங்கள்ல எப்படி செய்தி போடணும், நாம் தமிழர் கட்சி நிர்வாகின்னு போடணுமா இல்லையா? நீக்கிட்டானா, சீமான் நீக்கிட்டானா, அதனால முன்னாள் நிர்வாகியா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஏண்டா இதே வந்து மத்த கட்சிக்காரன், குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவன் போதைப் பொருள் கடத்தினானா இல்லையா? நீதிமன்றத்துல வேற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அவர் போதைப் பொருள் கடத்தியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு நீதிமன்றத்தில் ஜாமீனே கொடுத்துட்டாங்க ஜாஃபர் சாதிக்கு. வேற வழக்குல தான் அவர் இன்னமும் சிறையில் இருக்கிறாப்புல. ஆனால் அந்த சம்பவம் நடந்த உடனே ஊடகங்கள் என்ன சொன்னாங்க? வட இந்திய ஊடகங்கள் முழுக்க, இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் முழுக்க, இந்தியா கூட்டணியில் உள்ள திமுகவின் உதயநிதி ஸ்டாலினின் நெருக்கமான ஒரு நிர்வாகி, ஒரு திமுக நிர்வாகி, அவரு போதைப் பொருள் கடத்தல ஈடுபடுறாரு, இதுக்கு கிருத்திகா உதயநிதிக்கு தொடர்பு இருக்குது, உதயநிதி ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குது, சிஎம் MK ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குதுன்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் இழுத்தானுங்க, இந்த சவுக்கு சங்கர்ல இருந்து எல்லா புறம்போக்கு பொறுக்கிகளும். ஆனா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி, இன்னும் ஒரு சில பாலிமர் மாதிரியான ஊடகங்கள்ல அப்படி போடவே கிடையாது. NCC ட்ரெயினர் கைது, NCC ட்ரெயினர் கைது. சரி, அவன் NCC ட்ரெயினரான்னு பார்த்தா NCC-னுடைய நேஷனல் ஹெட் குவார்டர்ஸ் ஆபீஸ்ல இருந்து நாங்க இவனை அங்கீகரிக்கவே இல்லை, இவனா பொய்ய சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறான், இவன் ஒரு போலி ட்ரெயினர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பிரைவேட் ஸ்கூல்ல கேம்ப் நடத்துவதற்கான அனுமதியே தரல. பிரைவேட் ஸ்கூலுக்கு என்னன்னா, இதை தனியா ஃபீஸ் போட்டு வாங்குறோம், NCC கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு நடைமுறை. அதனால NCC கட்டாயம் வந்து நடத்துறது கட்டாயம் எங்க பள்ளியில இருக்குது. அதுக்காக நான் மாணவிகளுக்கு NCC ட்ரைனிங் வந்து கொடுக்குறேன். அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 10,000 கொடு, 20,000 கொடுன்னு மொத்த ஃபீஸ் இல்லாம இது தனியா வாங்குவானுங்க. அப்படி ஃபீஸ் வாங்குறதுனால அதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு இந்த மாதிரி கேம்ப் நடத்துறது. அப்படி கேம்ப் நடத்துறப்ப இந்த மாதிரி தானே போலியா சுத்துறவனுங்க 5,000 10,000 பிஸ்கட் போட்டா வந்து இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறன்ற பேர்ல இப்படி பாலியல் வல்லுறவில் ஈடுபடும் அயோக்கியர்களை கொண்டு வந்து போடுறானுங்க. இதுல இந்த அயோக்கியனுக்கு எப்படி மாவு கட்டு போட்டார்களோ அதே போல அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் சாம்சன், அவனுக்கு வந்து மாவு கட்டு போடணும். அந்த பள்ளியினுடைய
பிரின்சிபலாக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் அவன் சொல்லியிருக்கிறான், இந்த பிரச்சனையை நீங்க போய் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறான். அவனுக்கு மாவு கட்டு போடணும், ஸ்கூலோட பேர் கெட்டு போயிடக்கூடாதான். ஏண்டா உன் பொண்ணா இருந்தா நீ இப்படி சொல்லுவியா? குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது, வந்து உன்கிட்ட ஒரு பிரின்சிபல்னு வந்து சொல்லுது, ஸ்கூலுக்கு பேர் கெட்டு போயிடும், வெளியே சொல்லக்கூடாதுன்னா உன்னைய வாயிலேயே மாவு கட்டு போடணும். இதை பத்தி பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கும்போது சீமான் கிட்ட தொடர் குற்றங்கள் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்படுறாங்க. தொடர் குற்றம்னா என்ன தெரியுமா? அரசு கண்டுக்காத விஷயங்களை நாங்க அரசுக்கு தெரியப்படுத்துற மாதிரி நடத்துற போராட்டம். நானும் பார்த்தேன். நாங்க வந்து மீனவர்கள் பிரச்சனைக்காக போராடுறோம், இந்த பிரச்சனைக்காக போராடுறோம், அதனால எங்க கைது பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்டா பொறுக்கி புறம்போக்கு சீமான், நீ வந்து எஸ்பி வருண்குமார் அவர் வீட்டுல இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் கொல்லுவன்ற மிக மிக ஆபாசமா இவருக்கு கூட்டி கொடு அவருக்கு கூட்டி கொடுன்னு அவரோட குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எப்படியெல்லாம் எழுதுறீங்க. 22 பேரை வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க, 2 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. நீ தூண்டு விட்டதன் பேர்ல தான் அவங்க பேசியிருக்கிறதா அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறானுங்க. இந்த புறம்போக்கை வந்து கைது பண்ணா இவங்க சமூக பிரச்சனைக்காக போராடினவனுங்களா இவனுங்க? இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இளைஞர் பாசறை செயலாளர் அவனை எதுக்காக கைது பண்ணிருக்கிறாங்க? 12 வயசு குழந்தைங்க, இவன் என்னங்க கத்து கொடுக்குறான்? இவன மாதிரியே இருக்கானுங்க. மேடையில ஏறினா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு எப்படி அமைதிப்படையில அமாவாசை பேசுவானோ அதே மாதிரி இவன் ஒரு குட்டி அமாவாசை அதை மேடையில அதை பேசுவான். கீழே என்ன பேசுவான்? மாமா கெட்டவன் இல்லடி, உன் கவுண்டர் வரலையே, கேடு கெட்டவன் அப்படின்னு. இதைதான் இவனோட யோக்கியதையே தான். மேடையில ஒண்ணு பேசுவான், கீழே ஒண்ணு பேசுவான். அவன் தம்பிகள் எப்படி இருப்பானுங்க? இடுமானங்கார்த்தி அதே மாதிரிதான் இருக்கிறான். மேடையில் பெண்ணுரிமை சாதி ஒழிப்புன்றான், கீழே பட்டியல் சமூகத்து பெண்ணோட வயிற்ற நிரப்பி கருவை கலைச்சு கழட்டி விடுற வேலையை பார்க்கிறான். இன்னைக்கு அதே தானே இந்த கிருஷ்ணகிரி நிர்வாகி நாம் தமிழர் கட்சி சிவராமன் செஞ்சிருக்கிறான். அதை விட 100 மடங்கு கொடிய குற்றத்தை இந்த அயோக்கியம் செஞ்சிருக்கிறான். இதுல தண்டிக்கப்பட வேண்டியது அந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மட்டுமில்லாமல் அவனுக்கு மாரல் பவராக, அவனுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தாக தொடர்ந்து இது போன்ற பேச்சுகளை மேடையில் பேசி அவர்களை ஊக்குவிக்கின்ற இந்த தலைமை பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய்ய வேண்டும், சீமானை ஒழித்து கட்ட வேண்டும். அப்படி ஒழித்து கட்டாவிட்டால் இல்ல பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் இப்ப போட்டி, யார் மிகப்பெரிய பாலியல் பொறுக்கிகள். இங்க பாரு, நான் காஷ்மீர்ல வந்து ஆசிஃபான்ற 8 வயது குழந்தையை நாங்க ரேப் பண்ணி கொண்டோம். அதே போல இவனுங்க இங்க பாரு கிருஷ்ணகிரியில நாங்க 12 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணோம் அப்படின்னு. இதுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்குதா? இவனுங்க 2 பேருடைய இந்த வக்கர சம்பவத்திற்கு ஏதாவது வேறுபாடு இருக்குதா? கட்சியில் பெண்களை நடத்துகின்ற விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதா? சொந்த கட்சி பெண்களையே பதவி தருகிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன், பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி பாலியல் ரீதியாக சுரண்டுவது பாஜகவில். அதே போல இங்க நாங்க காதலிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்து உனக்கு இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு பாலியல் வக்கரத்தில் ஈடுபட்டதோட மட்டுமில்லாமல் அந்த பெண்கள்கிட்டே போய் விக்டிம் கார்டு பிளே பண்றது. அம்மா, தமிழ் தேசியத்துக்காக இருக்கிற கடைசி கட்சிமா, நீ அழிச்சிடக்கூடாதுமா, நீ வளர்த்த கட்சிமா, அண்ணன் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சிமா அப்படின்னு போய் தனியறையில் விழுந்து காலில் விழுந்து அவங்களையே வீடியோ போட வைக்கிறது. இந்த கட்சியை வந்து யாரும் கலங்கப்படுத்தக்கூடாது, எங்க அண்ணன் சீமான் நல்லவர் அப்படின்னு பேச வைக்கிறது. இப்படித்தானே வந்து அப்பப்போ விஜயலட்சுமியை இவங்க வந்து அலைக்கழிச்சாங்க. ஆனா அவங்கள இன்னைக்கு நடுத்தருவில் நிறுத்தி வச்சிருக்கிறான் அந்த அயோக்கிய பையன். இப்ப இந்த பாலியல் குற்றவாளியை முதலில் கைது செய்து இவனை சிறையில் அடைக்க வேண்டும். இவனை சிறையில் அடைச்சாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் மேடையில பேசுறப்ப தம்பிகள் வள்ளுவர் கோட்டத்துல பேசினான்ல, ரொமான்ஸ், இவனுக்கும் ரொமான்ஸ் இருக்குடி அப்படின்னு எனக்கு பெண் ஃபாலோவர்ஸ் அதிகம் வந்துட்டாங்க, ஆஸ் அ எல்டரா நான் இடுமானங்காரத்துக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு மேடையில் பேசும் பொழுது கைதட்டிய தம்பிகளே, யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள், உங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள், உங்கள் வீட்டிலும் சிறுமிகள் இருக்கிறார்கள். அவர்களை இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே ஒரு நாள் ரேப் செய்வார்கள். அப்படிப்பட்ட மனநோயாளிகளின் வக்கரம் பிடித்தவர்களின் கூடாரமாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இந்த செய்தி குறித்து இவ்வளவு நேரம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.